நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஷ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையிலே திரும்பவுமாய் உங்கள் வீடுகளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்காக பரிந்து பேசுவர் யார், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் யார், எனக்காக நின்று கொண்டு இந்த யுத்தத்தை நடப்பிக்கிறவர்கள் யார், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக என்று சொல்லி நம்ம எத்தனையோ காரியங்களில் ஆண்டுடைய சமூகத்தில் நான் மனிதர்கள் முன்பாக போய் நிற்கிறோம். ஆனால் மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். இவர்களுக்கு வேறு வேலையே இல்லை. எப்பொழுதுமே இவர்கள் ஏதாவது ஒரு வம்பில் சிக்கிக்கொள்வார்கள். இவர்களுக்கெல்லாம் நாம் ஏன் போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் நம்மை விட்டு கடந்து போவார்கள். ஆனால் ஒருவர் உண்டு, அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் சும்மா இருக்கணும், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யார் என்று நாம் பார்ப்போமா? எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொன்னதான ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்புகிறது. அந்த யுத்தத்தில் நாம் எல்லோருமே மடிந்து போவோம் என்று சொல்லி அவர்கள் கலங்கி போய் நிற்கிறார்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரா நமக்காக அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா கலங்கி போயிருக்கிறாங்க. கர்த்தர் ஒருவர் தான் இதில் ஜெயம் தர முடியும். ஆனால் மோசே நம்ம இப்படி அழைத்து கொண்டு வந்து விட்டானே, எகிப்தில் நாம் சாவதற்கு இடமில்லை என்று சொல்லியா, எகிப்தில் நம்முடைய பிணங்களை பிதைப்பதற்கு இடமில்லை என்று சொல்லியா, ஏன் இங்கே கொண்டு வந்தான்? பின்னால் பார்த்தால் பார்வோனின் சேனை, முன்னால் பார்த்தால் செங்கடல். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை அப்படித்தானே இருக்குது. நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, சூழ்ந்து கொண்ட எல்லாராலும் சூழ்ந்து கொண்ட சோதனை, வேதனை, நிம்மதி இல்லாத ஒரு தன்மை, கண்ணீர் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்திராகமம் 14:3 நாம் வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். 4:5 வாசித்துருங்க. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படி செய்தார்கள். ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த யுத்தத்தை ஆரம்பிப்பது யார் என்று சொன்னால் கர்த்தர் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நாம மகிமைப்படணும். இன்னைக்கு நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சத்ரு அறிய வேண்டுமானால் சத்ரு கர்த்தரால் மகிமைப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. சத்ருவை ஜெயித்து கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் இந்த யுத்தத்தை ஏற்படுத்தினார். அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தி, அவன் சொல்வானா, இவர்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார்கள், எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு நம்மை பார்த்து அப்படித்தானே சொல்றாங்க நிறைய பேர், எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு விட்டது, இவங்களுக்கு வழியே இல்லை, இனி வேற வழியே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் வாழ்வதற்கு உங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவும் இல்லை என்று சொன்னால் உங்களை பார்க்கிறவர்கள் ஏளனமாய் பார்ப்பார்கள்.
வேறு வழி இல்லை, அலைந்து திரியட்டும். இவர்களுடைய வாழ்க்கையில் இனி இவர்கள் வாழ்வதற்கு வழி இல்லை, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கிறதா? ஒருவேளை உங்களுக்கு சொத்து இல்லை, வீடு இல்லை, சம்பாதிக்க வழி இல்லை என்று சொன்னால் அநேகர் நம்மை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு வழி இல்லை, வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நம்மை ஏளனமாய் கேலி செய்வார்கள். இல்லை என்று சொன்னால் நம்மை துன்புறுத்த நினைப்பார்கள். அவர்களும் அப்படித்தான். இவர்கள் நமக்கு வேலை செய்வார்கள் என்று சொல்லி நினைத்தால் இவர்களோ வெளியே கிளம்பி போய்விட்டார்கள். அவங்க மனம் வேறுபட்டதுனால இது என்ன காரியம், இவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்த வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பார்வோன் பின்தொடர்ந்து செல்கிறான். கர்த்தரோ அவனுடைய இருதயத்தை என்ன செய்தார்? கடினப்படுத்தினார். ஏனென்று சொன்னால் தம்முடைய ஜனங்கள் அடிமையாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு விதத்தில் அடிமைப்பட்டு கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில், ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை ஏன், இந்த இடத்துல நான் தலை குனிந்து இருக்கிறேனே, இந்த இடத்துல எனக்கு வருமானம் இல்லையே, இந்த இடத்துல எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, எதுவும் இல்லை, வேலை இல்லை என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். என் பிள்ளைகள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தலை உயர்வு இல்லை, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, அது நிமித்தம் நான் தலை குனிந்து நிற்கிறேன் என்று சொல்லி, என் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் மகிமைப்படுவேன், சத்ருக்கு முன்பால் உனக்காக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ஒரு நாள் யார் முன்னாலும் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். வெட்கப்பட்டு போது போல தெரியும், ஆனால் வெட்கப்பட விடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 14:8. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எகிப்தின் ராஜாவின் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை யார் நடத்தினார் தெரியுமா? பலத்த கையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் யார் நடத்துகிறார் தெரியுமா? பலத்த கையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏதோ ஒரு மனுஷனை நடத்துறான், ஏதோ ஒரு மனுஷனை நடத்துறா, நான் அந்த ஆளுகைக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, இந்த ராத்திரி வேளையில கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே உங்க கை என்னை நடத்தணும், வேற யாரும் என்னை நடத்தக்கூடாது, எந்த சத்ருவும் என்னை நடத்தக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் விழுவது பயங்கரமான ஒரு காரியம். நீங்க கர்த்தர் கரத்தில் விழுந்துருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி மகிழ்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பார்வோனின் கரத்தில் அல்ல, எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் விழுந்ததுனால தான் பலத்த கையுடன் அவர்களை நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. நடத்தின தேவன் அவர்களை கைவிடவே இல்லை. அந்த 11வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழியில் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? ஆமென். 13 வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்தின் படைகள் சூழ்ந்து வரும் பொழுது பயந்து நடுங்குகிறார்கள். எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லைன்னா இங்கே கூட்டிட்டு வந்து விட்டீங்கன்னு மோசையை பார்த்து சொல்லும்போது, மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, பயப்படாதிருங்கள், நான் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று இன்றைக்கு அவர் செய்கிற யுத்தத்தை பாருங்கள். இன்று கண்ட எகிப்தினை நீ என்ன போதில்லை, ஒருபோது நீங்கள் காண்பதில்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த போராட்டம் இனி ஒருபோது உங்களை சூழ்ந்து கொள்வதில்லை. இந்த போராட்டம் இத்தோடு முடிந்துவிடும் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட சொல்கிறார். ஒருவேளை நான் போராடி கொண்டே இருக்கிறேன், எனக்காக யார் யுத்தம் பண்ணுவார், எனக்காக யார் பரிந்து பேசுவார், யாருக்கு எனக்காக வழக்காடுவார் என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நின்று கொண்டு யுத்தம் செய்கிறவர் கர்த்தர் அல்லவா, நீங்கள் அல்ல. இன்று கண்ட எகிப்தினை இனி ஒருபோது நீங்கள் காண்பதில்லை. இன்று கண்ட இந்த பிரச்சனையை, இன்று கண்ட இந்த உபத்திரவத்தை, இன்று கண்ட இந்த பெரிய வியாதியை இனி ஒருபோது நீங்கள் காண்பதில்லை. அதனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறபடியால் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த செங்கடல் வழியாய் வழிநடத்தப்படுவதற்காய் நடந்து போகிறார்கள். மோசேயுடைய கோலை ஓங்கின போது செங்கடல் வழி திறந்து கொடுத்தது. அதே அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள். ஆனால் அந்த அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எப்படி நடந்து போனார்கள்
போனார்களாம், வெட்டாந்தரையிலே நடந்து போனார்களாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பிரச்சனையின் ஊடாய் அல்ல, பிரச்சனை வந்த சுவடே தெரியாதபடி, உபத்திரவத்தின் ஊடாய் அல்ல, உபத்திரம் வந்த சுவடே தெரியாதபடி, அன்றைக்கு செங்கடல் இருந்த சுவடே தெரியாதபடி, வெட்டாந்தரையில் ஒரு துளி ஈரத்தை கூட அவங்க பார்க்கலங்க. வெட்டாந்தரை என்று சொன்னால் தண்ணீர் சுரக்காத ஒரு தரையை போல இருந்த அந்த தரையில் அவர்கள் நடந்து போனார்களாம். ரெண்டு பக்கம் பார்த்தால் தண்ணீர் குவியலாய் நின்றதாம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை அதிசயமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எத்தனை அற்புதமான தேவனை ஆராதிக்கிறோம். நீங்கள் சொல்லலாம், அன்னைக்கு அப்படிலாம் தேவன் செய்தார், இன்றைக்கு செய்வாரா? இன்றைக்கும் தேவன் செய்வார். இன்றைக்கும் அவருடைய வல்லமை மகத்துவம் உள்ளது. ஆமென். அவருடைய வல்லமை இன்றைக்கும் பெரியது. அவருடைய வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்யக்கூடியது. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அந்த வல்லமை பெரிதாக இருக்கிறபடியால் அந்த வல்லமையுள்ள கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பார்ப்போம், ஆனால் இவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்களாம். இவர்களுக்கு முன்பாக வெளிச்சம் இருந்தது. அந்த இரவு அவர்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கினது. 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அதை இரவை வெளிச்சமாக்கிற்று. ஆமென், ஹல்லேலூயா. இந்த செங்கடலில் இவர்கள் நடக்கும் பொழுது இவர்கள் ஒருவரோடு ஒருவர் சேராதபடிக்கு மேக ஸ்தம்பம் அங்கே இறங்கினதுனால என்ன ஆச்சுன்னா, எகிப்தியருக்கு அது பயங்கரமான இருளாய் மாறியது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களோ வெளிச்சத்தில் நடந்து போகிறாங்க, இரவை வெளிச்சமாக்கியது. ஆனால் அந்த எகிப்தின் ஜனங்களோ அந்த இடத்துல மேகஸ்தம்பம் வந்ததுனால இருளிலே சூழ்ந்து கொண்டார்கள். இருள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு இருளை உண்டாக்கினால் அதில் வெளிச்சத்தை நாம் எப்படி காண முடியும்? எகிப்தின் சேனைகள் எல்லாம் அழிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தபடியால், அதன் மூலம் அவர் மகிமைப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருந்தபடியால், தம்முடைய ஜனங்களை அவர் வெளிச்சத்திலோ சத்ருவை இருளிலும் நடத்துகிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருக்களை ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவங்க மேற்கொண்டு கொண்டே தானே போகிறாங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, ஒரு நாள் நம்மோடு இணைய விடாதபடி, ஒருவரோடு ஒன்று சேர விடாதபடி, ஒருவரோடு ஒருவர் அங்கே நெருங்க விடாதபடி கர்த்தருடைய கரம் பலமாய் இறங்கும். அப்படி இறங்கும் பொழுது நமக்கு வெளிச்சம் உண்டாகும், சத்ருவுக்கோ இருள் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து படிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம படித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குமானால் இதை நாம் படிக்கும் பொழுது நினைக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாகவே அந்த அற்புதத்தை செய்வார். அவர்களுக்கோ அது வெளிச்சமாயிற்று, எகிப்தியருக்கோ அது இருளை கொடுத்தது. ஒருவரோடு ஒருவர் சேர முடியாதபடி இப்படி இவர்கள் நடந்து கொண்டே போகும் பொழுது நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? இவர்களை நெருங்க விடாதபடி தேவதூதன் இறங்கினான். மோசையுடைய கோல் நீட்டப்பட்ட போது செங்கடல் நாலா பக்கமும் சூழ்ந்து கொண்டது. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் உருளைகள் கலரவும் அவர்கள் ரதங்களெல்லாம் உடையும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், உண்மையாகவே கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார், நம்ம எல்லாரும் ஓடிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. என்னை பின்தொடர்ந்து சத்துரு வாராயா, இன்னைக்கு வரைக்கும் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறான், முன்னும் பின்னும் எனக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை, என்னை நிம்மதியாக வாழ விடலைன்னு சொல்கிறீங்களா? சத்துருவின் வாழ்க்கையில் ஒரு அழிவை அவன் காணப்போகிறான். இவர்கள் சொல்கிறார்கள், நாம் ஓடிடுவோம் இங்கிருந்து. ஹல்லேலூயா. எப்படி ஓடுவது? தேவனுடைய கைகளுக்கு தப்ப முடியுமா? கர்த்தருடைய கரம் பலத்த கரம் அல்லவா, அது ஓங்கும் புயம் அல்லவா? இவர்களுக்கு அது தெரியாமல் தப்பிக்கொள்ளலாம் என்று நினைத்த போது கடல் நாலா பக்கமும் சூழ்ந்து கொள்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு காரியம். கர்த்தர் யுத்தம் பண்ணும் பொழுது யாராலும் தப்பிக்கொள்ள முடியாது. ஒருவேளை சத்துரு நினைக்கலாம், நான் அழித்து விட்டேன், நான் தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை வீழ்த்தி விட்டேன் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் தேவன் யுத்தம் பண்ணுவாரானால், நமக்காக நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுவாரானால் அந்த யுத்தத்தில் அவர்கள் தப்பவே முடியாது. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம்.
இந்த யுத்தத்தில் வல்லவர் யாருன்னா கர்த்தர். அங்கே மோசே யுத்தம் செய்யலை, இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தம் செய்யலை. அவர்கள் நடந்து வழி திறந்த போது நடந்து அக்கறைக்கு போனார்களே அன்றி யாரும் யாரோடும் யுத்தம் செய்யவில்லை. ஆனால் தேவன் இறங்கி யுத்தம் செய்தார். எகிப்தியரோடு கர்த்தர் இறங்கினார், எகிப்தின் சேனைகளோடு கர்த்தர் இறங்கினார். நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு யுத்தம் செய்கிறார்களா? உங்களோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்களா? உங்களை வம்புக்கு இழுக்கிறார்களா? நீங்கள் அமைதியாக இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நாம் வாயை மூடிட்டா கர்த்தர் தம்முடைய வாயை திறந்தவர்களுக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய கைகளை ஒடுக்கிவிட்டால் கர்த்தர் அவர்களுக்கு நேராய் தம்முடைய கைகளை நீட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதானே எனக்கு முடியல, அதுதான் ரொம்ப கஷ்டமான காரியம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை வார்த்தை நான் மழுங்கி போவது, எத்தனை காரியத்தில் நான் விட்டு கொடுப்பது என்று சொல்கிறீங்களா? தேவன் நமக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால் நாம் விட்டு கொடுத்து தான் போக வேண்டும், நாம் மழுங்கித்தான் போக வேண்டும். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் சொல்கிறார், அந்த ஆளியை என்ன செஞ்சான்? அவருடைய நாசியின் சுவாசத்தால் என்ன செஞ்சாராம்? பிரித்து போட்டாராம். கர்த்தருடைய நாசியின் சுவாசம் கூட வல்லமை உள்ளது. அவன் நாசியிலிருந்து அப்படின்னு நம்ம மூச்சு விடுறோம் பாருங்க, அவ்வளோதான். அந்த கடல் ரெண்டாக என்ன செய்ததான்? வழி திறந்து கொடுத்ததான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடல் ரெண்டாய் வழி திறந்து கொடுத்தது எப்படின்னா தேவனுடைய நாசியின் சுவாசம். ஆமென். எத்தனை வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நம்முடைய தேவனுடைய நாமம் கர்த்தர். அவர் மாறாதவர். அவர் ஒரு நாளும் நமக்கு பொய் சொல்கிற தேவன் அல்ல. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 15ஆம் அதிகாரத்தில், ஒரு கடலில் அந்த கல் அமிழ்ந்து போவது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனார்களாம். தண்ணீரில் நீங்கள் கல்லை போட்டிங்கன்னா அது என்ன செய்யும்? அமிழ்ந்து போகும். அப்படியாய் அந்த எகிப்தின் ஜனங்கள் எல்லாரும் அமிழ்ந்து போனார்களாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் அமிழ்த்து போட வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை அவர்கள் எழும்பி எழும்பி நிற்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம். இஸ்ரவேலுக்கு முன்பாய் எந்த சேனையும் ஜெயிப்பதில்லை, எந்த மனுஷனும் நிற்பதில்லை. ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேலோடு கூட இருக்கிறபடியால் அவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனே அன்றி அவர்களை சும்மா விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலும் கூட என்னோடு கூட யுத்தம் பண்ணுகிறவர் எத்தனை பேர் தெரியுமா? நான் எங்கே போவேன், என்ன செய்வேன் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. கதறீங்களா? கண்ணீர் சிந்துறீங்களா? நான் சும்மா தான் இருக்கிறேன், ஆனால் என்ன வீணாய் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் இழுத்து கொண்டு போகிறார்கள். கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், எனக்காக யுத்தம் பண்ண ஆண்டவரே, எனக்காக யுத்தம் பண்ணும். நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொன்னது எதற்கு தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும் என்று சொல்லணும். கர்த்தர் ஒருவரே யுத்தத்தில் வல்லவர். அந்த யுத்தத்தில் வல்லவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சத்துருக்களை சிதறடிப்பார், சத்துருக்களை மடங்கடிப்பார், சத்துருக்களை அமிழ்த்து போடுவார், சத்துருக்களை திரும்ப எழும்ப விடமாட்டார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்ய நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையிலும் எங்களுக்கு விரோதமாக ஏராளமான சத்துருக்கள் எழும்பியிருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கப்பா, இந்த யுத்தம் என்னுடையது, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கள்னு சொன்னீங்க. அப்பா நாங்கள் துதிக்க மாத்திரம் செய்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும். ஆண்டவரே இந்த யுத்தத்தில் தேவனே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறீர். கர்த்தர் ஒருவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் என்பது உம்முடைய நாமம் என்கிறபடியால் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. ஆண்டவரே எங்களுக்கு துதிக்கவும் உம்மை புகழவும் எங்களுக்கு கிருபைதாரும். ஆண்டவரே இந்த யுத்தத்தை நீங்கள் நடத்துங்க. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு யுத்தத்தையும் நீங்களே நடத்துங்க. உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன், ஆமேன்.